ஃப்ரீ கொழுப்பொடி ஃப்ரீ தான். என்னங்க இது புதுசா இருக்கு, பொம்மை வாங்கினா கொழுப்பொடி ஃப்ரீயா? பெரிய பொம்மையை காமிக்க தான் ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ். இங்க பாருங்க, வேற லெவல் பொம்மை. இது வந்து பெரிய பாலத்தமரை வந்து கண் முன்னே கொண்டு வந்திருக்காரு. அடுத்து ஒரு பிரம்மாண்ட பொம்மையை காமிக்க போறாரு சாரு. பார்த்தா பஞ்சமுக காயத்ரி தத்ரூபமா இருக்கு. இவர் வந்து ஆயில் விருத்தி தரும் சித்திரகுப்தன். சூப்பரா இருக்கு சார், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, தத்ரூபமா இருக்கு. மண் பொம்மை தான் பாருங்க, எவ்வளவு பினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க. இல்ல ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் முகம்லாம் தெளிவா ஃபீச்சர்ஸ் நல்லா தெரியற மாதிரி இருக்கு. கௌரிநாதர் தாயார் எல்லாம் புதுசு, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கௌரிநாதர் தாயார் குஜராத்ல போய் பார்க்க முடியாது. ஆமா, அந்த இவரை வாங்கி வச்சு நம்ம வீட்டுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். இது புதுசா இருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற பெருமாளுக்கு தாயார் அலங்காரம் போட்டு ஒரு புது பொம்மை வந்து ஜே மாடர்ன்ஸ் பார்க்கலாம். அதனால ஒரே மோல்டுல பண்ணிருக்கேன், பேப்பர் மெஷ். இது உடைய டேமேஜ் ஆகாது. பாரிஸ்ல இருக்காங்க இல்லையா, காளிகாமல் எவ்வளவு பினிஷிங் தத்ரூபமா இருக்காங்க பாருங்க. கரங்க எடுத்துட்டு ஆடி மாசத்து கரங்க எடுத்துட்டு தீமிதிக்கு வருவாரு. இவர் தீமிதிக்கிற மாதிரி இங்க வைக்கலாம், நீங்க தீமேஸ்வர மாதிரி இங்க வைக்கலாம். ஆனா பொம்மையில ரொம்ப அழகா இருக்கு, தத்ரூபமா கண்ணுல அப்படியே சாட்சாதமா அம்பாள் நிக்கிற மாதிரியே இருக்கு. ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே பொம்மைகள் இருக்குங்க, அதுவும் பிரம்மாண்டமான பொம்மைகள். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் அரும்பாக்கம். நவராத்திரி குழு வரப்போகுது. ஸோ நவராத்திரி குழு வரதுனால புது பொம்மைகள் என்ன வரப்போகுது, 2020 சிறப்பு புது பொம்மை என்ன வரப்போதுக்காக ஜே மாடர்ன்ஸ் வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம், புது பொம்மையில பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைக்கு வந்தாச்சு, சார்ட்ட கேட்போம் என்னென்ன புது பொம்மைலாம் வந்திருக்கு அப்படின்றத நேராக சார்ட்ட பேசுவோம். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். இந்த வாட்டி நிறைய புது பொம்மை வந்திருக்குங்க. இந்த வாட்டி 12 ராசி இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சரவணகுமார்னு கதை, அந்த அம்மா அப்பா இந்த இதுல கூடையில தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த செட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிவன் பார்வதி இந்த தாயம் விளையாடுற மாதிரி வாகனத்துல வச்சு அந்த செட்டு வந்திருக்கு. பெருமாள்ல 2-3 செட்டு வந்திருக்கு. ராமாயணத்துல வந்து ஒரு 5 செட்டு புதுசா வந்திருக்கு. 5 ஒரு 4 9 செட்டு புதுசா வந்திருக்கு. நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க, நேரா பாத்துருவோம். இந்த வாட்டி இந்த செட்டும் புதுசுதான். கோவில் பூட்டு போட்டு இருக்கும், எவ்வளவு திறக்க முடியாது. இது அவர் பாட்டு பாடியே திறப்பாரு, திருஞான சம்பந்தர். அந்த செட்டு இது. திருஞான சம்பந்தர் பாட்டு பாடியே திறக்கிற மாதிரியான ஒரு குழு செட்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா பூட்டு போட்டே இருக்கும். இங்க சம்பந்தர் வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கிறாரு, கூட எல்லாரும் பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு புது செட்டு, இந்த வருஷத்துடைய புது செட்டு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் 4 சுவை. இந்த செட்டை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க, இதுவும் புது செட்டு தான். இந்த இருக்கு பாருங்க, இந்த கொக்கு 4 சுவைட்டு இந்த செட்டை புது செட்டு தான். இது வந்து நம்ம ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் செட்டு. சொர்க்கவாசல் ஓபன் பண்றாங்க, சொர்க்கவாசல் செட்டு. சூப்பரா இருக்கு சார், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, தத்துருவமா இருக்கு. அந்த பாக்குறது பெருமாளை நல்லா இருக்கு. தீமதி செட்டு, தீமதி இதெல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் புதுசா இருக்கு. தீமதிக்கிற செட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நெருப்போட வந்து அம்மன் முன்னாடி தீமதிக்கிற மாதிரி தீமதிக்கிற பாருங்க. இங்க பாருங்க, தீமதிக்கிற பொம்மை வந்து அது மேல வந்து கரங்க எடுத்துட்டு ஆடி மாசத்து கரங்க எடுத்துட்டு தீமதிக்கு வருவாரு. இவரு தீமதிக்கிற மாதிரி இங்க வைக்கலாம், நீங்க தீமேஸ்வரம் மாதிரி இங்க வைக்கலாம். ஆமா, அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா இருக்கு செட்டு. இதெல்லாம் புது செட்டு. இது வந்து சேஷ வாகனம் செட்டு. இந்த செட்டை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. சேஷ வாகனம் செட்டு புதுசா இருக்கு. செட்டுலாம் சேஷ வாகனம் நம்ம கிட்ட எல்லாம் புது செட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் விநாயகர் ஜனனம் செட்டு இருக்கு. இது வரைக்கும் பாருங்க, விநாயகர் ஜனனம் எல்லாமே. விநாயகரை சுத்தி வந்து அப்பா அம்மா எல்லாமே இருக்கிறாங்க, சிவன் பார்வதி. விநாயகர் ஜனனம் செட்டு. சொர்க்கவாசல்ல பெருசு பார்த்தோம், சின்னது அடுத்த சைஸ். சப்போஸ் பெருசு வேண்டாம், சின்னது ஆசைப்படுறவங்க வாங்கிக்கலாம், சின்னது வேண்டாம் ஆசைப்படலாம். இந்த பெருமாள் தாயார் ஸ்டோன் பினிஷிங்ல இருக்கு. புரட்டாசி மாசம் ஆமா பெருமாள் தாயார் ஸ்டோன் பினிஷிங்னா நம்ம நவராத்திரி பொம்மை உடன் பினிஷிங்லாம் பண்ண மாட்டீங்க, இந்த பேப்பர் மச்சான். இது உடன் பினிஷிங் கூட இருக்குது பாருங்க. இது உடன் பினிஷிங். ஆமா, அது உடன் பினிஷிங், உடன் கலர் பினிஷிங். இது இந்த பசங்க 90s கிட்ஸ் நிறைய பெரிய செட்டு வச்சிருக்கோம் நாங்க 90s கிட்ஸ்க்காக. ஆமா, நான் கோலி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, கில்லி, அதுல அந்த கையில அந்த வாட்ச் மாதிரி கட்டுவாங்க இல்லையா, அந்த செட்டு எல்லாமே இருக்கு. டீ எல்லாமே இருக்கு, பந்தி மூட்டை எல்லாமே அந்த செட் எல்லாமே இருக்கு. ஆமா, பெருமாள் கோயில் பேரு காமாட்சி பேரு. இதுல ஒரு பொம்மை வரும், காமாட்சி அம்மனு, வடம்புளிச்சி மாதிரி ஒரு 30 பொம்மை வரும். இது வரைக்கும் வரும். ஆமா, ஃபுல் செட்டு சேர்ந்து ஃபுல் செட்டு வருது. யசோதா கிருஷ்ணன் செட்டு. இந்த பொம்மை ரொம்ப அற்புதமா இருக்கும். கிளே தான் இது. நீங்க மண் பொம்மை தான் பாருங்க, எவ்வளவு பினிஷிங் எப்படி இருக்கு பாருங்க.
பயங்கர தத்துரூபமா இருக்கு சார். அப்படியே யசோதா வந்து கிருஷ்ணனை கையில வச்சுட்டு இருக்கிறது ஆமா. இது அற்புதமா இருக்கு. அதுக்கப்புறம் ராமாயணம் செட்டு சார். ராமாயணம் செட்டு இந்த சீரீஸ்ல வந்து ஒரு 24 செட்டு இருக்கு சார். நான் ஒரு செட்டு காட்டுறேன். ராமாயணம் நம்ம எல்லாமே எடுத்து காட்ட முடியாது. இந்த சீரீஸ் போர்டு வச்சு இந்த பினிஷிங்ல வந்து ஒரு 24 செட்டு இருக்கு. ராமாயணம் இதுல இருந்து வராது இல்லையா, அதுல ஒரு செட்டு தான் இது. இதே மாதிரி 24 செட்டு இருக்கு. 20 செட்டு இருக்கு. இது புதுசா இருக்கு சார். என்ன மேல இருந்து இது பண்ற மாதிரியா? ஆமா, ராமாயண ஸ்டோரியில வருது. ஸ்டோரி வர மாதிரி அந்த கதை. ஆமா, அந்த கதை பிரகாரம் வந்து ஒரு 24 செட்டு வரும். ஒரு ராமாயணம் 24 செட்டு. இப்போ செட் அந்த 24 செட்டும் நம்ம இருக்கு வேணா வாங்கிக்கலாம். புது செட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, சிவனும் பார்வதியும் தாயபாசு வர்றாங்க. அவங்க வாகனத்தை வச்சு நம்ம வேற எதனா டைஸ் இதெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, சிவன் வந்து நந்தி, இவங்க வந்து சிங்கம், அந்த மாதிரி விளையாடுறாங்க. சாமர வீசு ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த செட்டு. புது செட்டு. அதுக்கப்புறம் தெப்பம் செட்டு. குளத்தங்கரையில எல்லாம் படிக்கட்டுல உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த செட்டு இது. அருமையா இருக்கு சார். தெப்ப நடுவுல வந்து அந்த இது கோபுரம் வச்சுட்டு அந்த இதெல்லாம் சுத்தி வரும். அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரி தர்பார். அதாவது ராஜேஸ்வரி வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, இங்க சிங்கபொம்மையோட. ஆமா, சிங்கபொம்மையோட எல்லாம் சேர்த்து மொத்தமா சேர்த்து வருது. நவ அனுமான். ஓகே. 9 வகையான அனுமான் வந்து இருக்கு. அதாவது யோகா பண்ற மாதிரி 6, 7, 8, 9 விதமான அனுமான் வந்து நவ அனுமான். எல்லா கோயிலும் ஹனுமான் இருக்கு இல்லையா. ராஜ அலங்காரம், அனந்தமங்கல ஹனுமானு, யோகா ஹனுமானு, 9 கோயில்ல இருக்கு ஹனுமான். நீங்க அங்க போய் தான் தரிசிக்கணும் இல்ல, உங்க வீட்லயே வச்சு 9 ஹனுமானை வச்சு வீட்லயே வச்சு இது வணங்கலாம். அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. கோயில் போக தேவையில்லை, வீட்லயே வச்சுக்கலாம். அவர் வீட்லயே கூட்டம் பஞ்ச ஹனுமான் எல்லாமே இதெல்லாம் இருக்குது. பஞ்ச ஹனுமான். ஆமா, அதாவது 9 ஹனுமான்ல எல்லாமே வந்துட்டு இந்த இவரும் வராரு. அவர் ஹனுமான் வந்து இவரு தானே, நம்ம அவரோட வாகனத்திலே வருது பாருங்க. இது குஜராத்ல இருக்கு. குஜராத்ல போய் பார்க்க முடியாது. ஆமா, அந்த இவரை வாங்கி வச்சு நம்ம வீட்டுக்கு வச்சுக்க வேண்டியதுதான். இது சிதம்பரம் நாட்டியாஞ்சலி. சிதம்பரம் நாட்டியாஞ்சலி புதுசா இருக்கு. இந்த புதுசா இருக்கு எனக்கு. அது ஆல்ரெடி வந்து சிதம்பரம் நாட்டியாஞ்சலி. இது மேல இருக்குது வந்து காஞ்சிபுரம் திவ்ய தேசம். 12 கோயில். காஞ்சி திவ்ய தேசம். காஞ்சி திவ்ய தேசம் 12. இதே மாதிரி 12 இருக்குது. இது வந்து அகோபில நரசிம்மர். அகோபிலத்துல இருக்காரு நரசிம்மர். இது தனியாவும் இருக்கு. 9 நரசிம்மர் வேணா 9 நரசிம்மர் அது இருக்கு பாருங்க. உள்ள 9 நரசிம்மர். ஆமா, 9 நரசிம்மரும் இருக்கு. இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான நிக்கிற விநாயகர் இருக்கிறாருங்க. அதாவது பொதுவாக நம்ம வந்து உட்கார்ந்து வடிவத்தில் விநாயகர் பார்ப்போம். இந்த ஜேஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிக்கிற வடிவத்தில் விநாயகர் இருக்காரு. ரொம்பவே அழகா, ரொம்பவே கியூட்டா இருக்காரு விநாயகர். விநாயகர்னாலே கியூட்டு தான், ரொம்பவே அழகா இருக்காரு. இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கணும் நீங்க ஜேஜே மாடர்ன் ஆர்ட்ஸ்க்கு வாங்க. இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கலான்னு வந்திருக்கோம். கொலு வைக்கிறீங்க? கொலு வைக்கிறேன். எனக்கு கொலு வைக்கணுங்கிறது வந்து நம்ம லைஃப்ல என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கணுங்கிறதுக்காக நம்ம கொலு வைக்கிறோம் அப்படிங்கிற தாத்பரியத்தை வச்சு பண்றதுனால நல்ல குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா இருக்க மாதிரி, குழந்தைங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போற மாதிரி, அந்த மாதிரி படிக்கிற மாதிரி, ஒரு விசேஷம் பண்ற மாதிரி, அந்த மாதிரி கொலுவெல்லாம் வைக்கணுங்கிறது என்னோட. ஜேஜே மாடர்ன் ஆர்ட்ஸ்க்கு வந்திருக்கீங்க. இங்க பொம்மைகளை பார்க்கும்போது எந்த சிறப்பா இருக்கு? எப்படி இருக்கு கடை? இல்லை, ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் முகம்லாம் தெளிவாக ஃபீச்சர்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கு. ஆனால் பொம்மைலாம் ரொம்ப அழகாக இருக்குது. தத்ரூபமாக கண்ணில் அப்படியே சாட்சாத்தமாக அம்பாள் நிற்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் காமாட்சியோடது, ஐக்ரீவரோடதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கிருஷ்ணரோட சரித்திரம் ஃபுல்லாக வச்சுருக்கா. ராமாயணோட அவதாரம் ஃபுல்லாகவே இருக்குது. எங்களுக்கு வாங்கணும் போல் ஆசையாக இருக்குது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் கீழே வைப்போம் இல்லையா, பாவை விளக்கு. அது நம்ம கொலு வச்சு வச்சிங்கன்னா அந்த மாதிரி வைக்கலாம். பாவை விளக்கு, 2 பாவை விளக்கு. அடேங்கப்பா. இது வந்து சென்னை காளிகாம்பாள். நம்ம பாரிஸ்ல இருக்காங்க இல்லையா, காளிகாம்பாள் எவ்வளவு ஃபினிஷிங் தத்ரூபமா இருக்காங்க பாருங்க. தத்ரூபமா இருக்காங்க சார். அப்படியே இருக்காங்க சார். இந்த கோல்டு ஃபினிஷிங் கூட நல்லா இருப்பாங்க. இது பாவை விளக்கு. இதுல பெருசு சின்னது எல்லா சைஸும் இருக்கு. சின்ன சைஸ் வேணா கூட இருக்கு. நிறைய பொம்மை வந்திருக்கு. இந்த பெருமாள் ஐடல் நிறைய பண்ணிருக்கோம். இந்த 108 திவ்ய தேசத்துல வந்து ஒரு 60-70 திவ்ய தேசம் பண்ணிருக்கோம் நாங்க. ஆமா, நிறைய பேர் கலெக்ஷன் இப்போ கூட ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஆர்டர் பண்ணி அதுவும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சூப்பர் சார்.
அது இந்த புது பொம்மை நிறைய வந்திருக்கு, நிறைய வாங்கிட்டு இருக்காங்க பொம்மை. நிறைய வாங்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 70% நமக்கு சேல்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வாட்டி குழு வந்து ஜேஜே மார்னாட்ஸ் நிறைய பொம்மைங்க போயிருக்கு வெளியே. ஸோ வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஜேஜே வாங்க, நிறைய பொம்மைங்க வாங்க. நிறைய வந்துட்டு நம்ம ரெண்டாவது வந்து நம்ம கொலு முடிஞ்சவனும் இல்ல, நம்ம 365 டேஸும் இருக்கு இல்லையா, 365 டேஸும் கொலு பொம்மை தான். அதனால கொலு முடிஞ்சோன்னா கொலு பொம்மை வந்து திருப்பி அப்போ கூட வந்துட்டே இருக்கும், ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்போம், போயிட்டே இருக்கும். எப்போனா வந்து வாங்கலாம். டெலிவரி எப்படி சார்? நாங்கள் டெலிவரி நீங்கள் சென்னையில நம்ம ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துட்றோம். நீங்கள் ஃபோன் பண்ணி வேணா வித்தின் 2 hours டெலிவரி பண்ணிடுறோம். சென்னையில் ஃபோன் பண்ணால் போதும். ஃபோன் பண்ணால் போதும். டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், டேரெக்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் எந்த பொம்மை கேட்டீங்கன்னா வீட்டுக்கே பொம்மை வந்துடும். 2 ஹவர்ல அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் யூஎஸ் அப்ராட் வேணா கூட பேக்கிங் பண்ணிடுறோம். நல்ல ஒரு யூஎஸ்லாம் 4 daysல டெலிவரி பண்ணிடுறோம். நல்ல பேக்கிங் நாங்களே பாக்ஸ் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்றோம். 7 layer பாக்ஸ் சாதாரணமே ஆகாது. இது வரைக்கும் ஆச்சு யாரும் சொல்லல இந்த சீசன்ல. பாக்ஸ் அதுக்கு எதுவும் நல்லா பக்காவா பண்ணி அனுப்புறோம் பேக்கிங்லாம். ஸோ உள்ளூர் மட்டும் கிடையாது, வெளியூருக்கும் அருமையான பேக்கிங்கோட பொம்மைகள் வீட்டுக்கே வரும். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு சாருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொம்மைகள் வீட்டுக்கு வரும். புது விதமா இருக்கேன். சூரிய நாராயணன் ஒரு 7 குதிரை வரும் இல்லைங்களா, தனித்தனியா எடுத்து வைக்க டிஸ்மாண்டில் பண்ணா பழசெல்லாம் உடஞ்சிரும். அதனால ஒரே மோல்டுல பண்ணிருக்கேன். பேப்பர் மெஷ், இது டேமேஜ் ஆகாது. பெயிண்ட்டும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அது பெயிண்ட் பண்ணி மேல கிளியர் அடிச்சிருக்கு. அதனால பெயிண்ட் ஃபேடே ஆகாது. இது நல்லா இருக்கும், நீங்களும் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. அந்த குதிரை ரகத்துல வந்து வர மாதிரி சூரிய நாராயணன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த பொம்மையில உங்க குழுவில் வைக்கலாம். நீங்க ஜேஜே மார்னாட்ஸ் மறக்காதீங்க, அரும்பாக்கம். இதுவும் வந்து பேப்பர் மெஷ். ஸோ கீதை உபதேசத்தை வந்து பேப்பர் மெஷ்ல ரொம்பவே தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. போயிருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் பீஸ். ஒன்றும் இல்லை சார், இது ரொம்ப ரேர் பீஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கீதா உபதேசம். கீதா உபதேசம் மேல வந்து தேருக்கு மேல வந்து ஹனுமான் வருவாரு. அது தனியா பண்ணிருக்கோம். தேருக்கு மேல ஹனுமான் வர மாதிரி. ஆமா, இவருக்கு ஹனுமான் வர மாதிரி தேருக்கு மேல கீதா உபதேசம், கிருஷ்ணர் இருக்காரு. ஸோ பிரம்மாண்டமான குதிரையில அது வளர்றாரு சார். இது வந்து நவநீத கிருஷ்ணன். இது வாங்கிட்டு போன நேற்று கூட ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. அவங்க ரிலேட்டிவ் வந்து இந்த ஆம்பளை பையன் இந்த சப்ஜெக்ட்ல வந்து கிருஷ்ணன் குழந்தை இருக்குங்களா, குழந்தை வேணும், ஆம்பளை பையன் வேணும்ன்றவங்க இந்த மாதிரி நவநீத கிருஷ்ணன் வாங்கிட்டு போறாங்க. புது பொம்மையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. புது பொம்மையில வைக்கலாம், நீங்க ஸ்டேஜ் புது பொம்மையில வைக்கணும். ரெண்டாவது ரிட்டர்ன் கிஃப்ட் தரதான் கிஃப்ட் கொடுக்கலாம், கிஃப்டா கொடுக்குறாங்க. அழகா இருக்காரு. ஆண் குழந்தை வேணும் அப்படின்றவங்க, குழந்தை வேணும்ன்றவங்க இது வந்து வச்சிருக்கலாம். மைசூர் மகாராஜா அந்த செட் அந்த தர்பார்ல உட்காந்துருக்காரு இல்லையா, மைசூர் மகாராஜா கும்பகாரன் தூங்குறாரு. அது நம்ம கீதா உபதேசம் அங்க ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல பார்த்தோம் இல்லையா, இது சூரிய ரதம். ஆமா, அது வந்து இப்ப தனித்தனியா இருக்கு. அந்த செட் தனித்தனியா இருக்க செட் இது சூரிய ரதம். ஆமா, கடோர் கஜன் இது வேற மாடல். சாதம், காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு பிரமாதம். எப்பவுமே எல்லா குழுவுமே இது ரிப்பேர் போடுறதுக்கு. இவங்க சார் தூக்குங்க சார், எடுங்க சார், ஸ்பெஷல் தூக்குங்க சார், ஸ்பெஷலா தூக்குங்க சார். பெரிய பொம்மையை காமிக்க தான் ஜேஜே மார்னாட்ஸ். இங்க பாருங்க, வேற லெவல் பொம்மை. இது வந்து பெரிய பாளையத்தமரை வந்து கண் முன்னே கொண்டு வந்திருக்காரு. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு சார் பொம்மை. தத்ரூபமா அம்மனை நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. பெரிய பாளையத்தம்மன் போய் பாக்குறோம் இல்லையா அம்மனு. ஆடி மாசம் ரொம்ப கூட்டமா இருக்கும். இது வீட்டுல ஆடி மாசம் ரொம்ப கூட்டமா இருக்குமா, சோ நேர்ல பார்க்க முடியாது, கடையில வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பாருங்கன்றாரு. ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ராமர் பட்டாபிஷேகம். கரெக்ட். இந்த அளவுக்கு பெருசு ராமர் பட்டாபிஷேகம் கொஞ்சம் நீங்க பாத்துருக்கிறது. இது வந்து பெரிய பொம்மையா இருக்கு. ஆமா, ராமர் பட்டாபிஷேகம். ராமர் பட்டாபிஷேகம் செட்டு. பாலா ஆண்டாள் வந்து குழந்தையா, பெண் குழந்தையா இருக்காங்க. பாலா ஆண்டாள் சின்ன குழந்தையா இருக்காங்க. பாலா ஆண்டாள் அந்த செட். பாலா ஆண்டாள் சொன்னதுல ஒரு குழந்தை இருக்கு பாருங்க. இவங்க வந்து ஏகாம்பரேஸ்வரா சிவலிங்கத்தை பூஜை பண்ணாங்க இல்லையா, அந்த செட் இது. அடுத்து ஒரு பிரம்மாண்ட பொம்மை காமிக்க போறாரு சாரு. பஞ்சமுக காயத்ரி. ஏங்கப்பா சார், இவ்வளவு பெருசு சார் பொம்மையெல்லாம். பெரிய பெரிய பொம்மைகளை வந்து ரொம்பவே தத்ரூபமா இந்த முகங்களை பார்க்கும்போது தெரியுது. கண்ணும் சரி, அந்த எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே தத்ரூபமா பொம்மை நேச்சுரலா இருக்கு ரொம்பவே. ஸோ இந்த மாதிரி பொம்மையெல்லாம் நீங்கள் வாங்கணும்னா ஜேஜே மார்னாட்ஸ் அரும்பாக்கம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க.
ஒரு நம்மாழ்வா நம்ம கோவில்ல எப்படி இருக்காங்களோ அந்த சிலை எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். தத்ரூபமா நம்ம இதை பத்தி எதுவும் சொல்ல பாக்குறவங்களே கமெண்ட்ல சொல்றாங்க. நம்மாழ்வா சிலை எப்படி இருக்குன்னு சார் சொல்ல மாட்டாரா, பாக்குற நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க நம்மாழ்வா எப்படி இருக்காருன்னு. இது வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மாழ்வா பொம்மை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே சார். இப்போ இது வேற மாதிரி ஸ்டைல போறோம். நம்ம காஞ்சி வரதராஜர், காஞ்சி வரதராஜர் தாயார்கள் 2 பேரும். காஞ்சி வரதராஜர் தாயாரோட பிரம்மாண்டமா இருக்கிறாரு. இப்போ என் கையில பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேல காஞ்சி வரதராஜர். இது ரொம்ப அழகா பிரம்மாண்டமா நிக்கிற மாதிரி ஒரு தோட்டம் இருக்கிறாரு. தத்துவமா இருக்கு இந்த சிலை. இந்த பொம்மையை பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஜேஜே மாடல்ஸை பார்க்கும்போது ரொம்பவே எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 அடி இருக்கும் கிட்டத்தட்ட, பாத்துங்க பெரிய சிலை. ஸோ 2 பக்கமும் 2 தாயார் என் கையில இருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா காஞ்சி வரதராஜர் கூட பக்கம் 2 சிலையும் பிரம்மாண்டமா இருக்கும். இந்த 2 தாயாரை கையில வச்சுக்கிறது எனக்கு பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். நான் இதெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கேன் எனக்கு. ஜேஜே மாடர்ன்ஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே பொம்மைலாம் இருக்குங்க. அதுவும் பிரம்மாண்டமான பொம்மைகள், கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. 6ஆம் சேர்த்தின்னு சொல்லுவாங்க சார், இவங்கெல்லாம் சேர்த்தின்னு சொல்லுவாங்க. பங்குனி மாசம் பங்குனி உத்திர அன்னைக்கு இந்த பெருமாள் கோவில்லாம் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த இதுல பண்றது. இவர் வந்து ஆறாமுதன் தாயாரு. இவங்க வந்து ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாயாரு. சூப்பர். சௌரிநாதர் இவரு. கலர்ஸ் எல்லாமே கோல்டு எல்லாம் பயங்கர ரிச்சா இருக்கு. கோவில்ல எப்படி அந்த நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமோ அப்படியே இருக்கு, அதே மாதிரி இருக்கும். சௌரிநாதர் தாயார் எல்லாம் புதுசு, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. சௌரிநாதர் தாயாரும் அவங்க தாயாரும். இவரு மதுரை ஃபேமஸ். பார்த்தால தலையில மல்லிப்பூ இருக்கும் பாருங்க. ஆமா, மதுரை மல்லியோட நிக்கிறாரு பிரம்மாண்டமா. ஆமா, அழகர் தாயார். இவங்க வந்து நாச்சியார் திருக்கோலம்ட்டு ஒரு 9 பேர் இருப்பாங்க. இவர் வந்து பெருமாள் தான். வருஷத்துல ஒரு நாள் உற்சவம் நடக்கும் இல்லைங்களா, அது தாயார் அலங்காரத்துல அலங்காரம் பண்ணுவாங்க. பெருமாள் தான். ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநாகை, திருவரங்கம், காஞ்சிபுரம். வரதராஜரா தாயார் இதுல வராரு. தாயார் அந்த தழும்பு இருக்கும் இல்லைங்களா, வரதராஜரா தாயார் அலங்காரத்துல. அது ஆறாமுதன். திருவந்திபுரம் பெருமாள், திருவந்திபுரம் பெருமாள், ராஜமன்னார்குடி, பார்த்தசாரதி. அங்க இருக்க எல்லா தாயாரும் தனியா வச்சிருக்கீங்க. தாயார்ல சார் இவங்க பெருமாள் தான். பெருமாளுக்கு தாயார் அலங்காரம் பண்ணிருக்காங்க. ஓ, பெருமாளுக்கு தாயார் அலங்காரம். இது புதுசா இருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற பெருமாளுக்கு தாயார் அலங்காரம் போட்டு ஒரு புது பொம்மை வந்து ஜேஜே மாடல்ஸ் பார்க்கலாம். இந்த 9 பெருமாளுமே வந்து ஒரே செட்டு தான், தாயார் வேஷத்துல இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில வந்து முகம் வந்து காயப்பட்டிருக்கும் சொல்லுவாங்க, தீ காயப்பட்டு. அதே மாதிரியே அந்த சிலையில பார்த்தா அந்த முகம் காயப்பட்ட மாதிரியே இருக்கு. ஸோ இது எல்லாமே தத்துரூபமா 9மே சேர்ந்து ஒரே செட்டு தான் ஜேஜே மாடர்ன்ஸ்ல கிடைக்குது. பானை கழுவுறது, குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி, அப்புறம் வந்து அரிசி துணி வைக்கிற மாதிரி, அம்மியில ஆட்டுற மாதிரி, அந்த முரத்துல ஆட்டுற மாதிரி சொல்லிட்டு கிராமத்துல இருக்கிற மாதிரியே வித்தியாசமா ஒரு 6 பண்ணிருக்காங்க. நவரசம், அது 9 விதமான முகத்துல பாவனை தெரியுது. நவ பாவனை சொல்லுவாங்க. இந்த பத்மினி வந்து ஒரு பாட்டுல பாடுவாங்களே, அந்த மாதிரி செட். பேப்பர் மெஷ்ல வந்து விவசாயிகள் வேலை செய்யற மாதிரி, கிராமத்துல வேலை செய்யற மாதிரி, அந்த ஆட்டுகள் ஆட்டுற மாதிரி, இதே மாதிரி ஒரு 25 செட் இருக்கு. 25 செட் இருக்கு. இது நம்ம டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, ஒரே இதுல டிஃபரெண்டா 25 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட 25 ஐட்டங்கள் வச்சிருக்காரு சார். டிஃப்ரெண்டா கிராமத்துல பெண்கள்லாம் வந்து இப்படி வேலை செய்யறாங்க அப்படின்றது மாதிரி, ஒரு அன்றாட வேலைகள் எப்படி செய்யறது, அம்மி ஆட்டுறது, சாப்பாடு வைக்கிறது, துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இவர் ரமண மகரிஷி, திருவண்ணாமலையில இருக்கார் இல்லையா, ரமண மகரிஷி. ஆமா, அவரு இவ்வளவு ரொம்ப விசேஷமா வாங்குறாங்க. ரமண மகரிஷி சூப்பரா இருக்கு சார். ரமண மகரிஷி குஜராத்ல இருக்காரு. கல்யாண நாராயணன். அழகா இருப்பாங்க. கல்யாண நாராயணன் பாருங்க. பொம்மைகள் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற எல்லா டால்ஸுமே இங்க கிடைக்குது ஜேஜே மாடர்ன்ஸ் அரும்பாக்கம். ஸோ என் கையில இருக்கிற பார்த்தீங்கன்னா விநாயகர் டான்ஸ் ஆடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நவராத்திரி குழு மட்டும் தாண்டியா ஆட்டம் ஆடுற மாதிரி மேலத்தோட சிறப்பா ஜம்முன்னு இருக்காரு விநாயகர். பயங்கர ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா டாலர் வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அந்த ஷைனிங் சரி ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கு எனக்கு. சார் அவர் ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து வைகுண்டநாதர். இவரும் வைகுண்டநாதர் தான், வைகுண்ட பெருமாள். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பீஸ்.
அந்த திருப்பார் கடல்ல பெருமாள் எப்படி உட்காந்துருப்பார் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். மூணாவது இருக்கிறவர் வந்து இது நம்ம கேரளால இருக்க திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அனந்த பத்மநாப வச்சு கலர்ல பண்ணியிருக்கோம். எப்படி டிஃப்ரெண்டா அந்த லிங்கத்துல கை வச்ச மாதிரி இருப்பாரு பாருங்க. அவரு பெருமாள் தான், அவர் கையாண்ட லிங்கம் இருக்கும் பாருங்க, அனந்த பத்மநாபர். நீங்க இந்த இமேஜஸ் எல்லாம் கூட பாத்துட்டு சொல்லுங்க, பாத்துட்டு நீங்க கூட சொல்லுங்க அனந்த பத்மநாபர். இவர் வந்து ஆஞ்சநேயர் வீணை வாசிக்கிறார். ரொம்ப ஸ்பெஷல் அந்த செட்டு. நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறாங்க. அது இப்போ நம்ம மகாராஷ்டிரால வந்து நாசிக்ல அந்த கோவில் இருக்கு, ராமாயணத்துல வர ஹனுமான் கோவில். அங்கிருந்தே டேரக்டா வந்து அந்த ஹனுமான் சிலையை வாங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப இதுவும் வாங்கிட்டு போறாங்க. இந்தியா முழுக்க கடைக்கு வராங்கன்றது சந்தோஷமான விஷயமாச்சு. இந்த 5 ஸ்டெப் கொலு பொம்மை வாங்குனீங்கன்னா அந்த கொலுப்படி கார்ட்போர்ட்ல வர கொலுப்படி ரொம்ப ஈஸியா ஃபிட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எந்த டூல்ஸ் ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் எதுவுமே தேவையில்லை, அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்ல ஃபிட் பண்ண வேண்டியதான். இந்த கொலுப்படி நம்ம ஃப்ரீயா தரோம். என்ன சொல்றீங்க? ஃப்ரீயா? ஃப்ரீ, கொலுப்படி ஃப்ரீ தான் சார். என்னங்க இது புதுசா இருக்கு, பொம்மை வாங்கினா கொலுப்படி ஃப்ரீயா? சரி இன்னொரு தடவை சொல்லுங்க, எங்களுக்கு நேருக்கு சொல்லுங்க ஒரு தடவை. 5 இந்த செட்ல வாங்கினா கொலுப்படி ஃப்ரீ. ஆமா சார், 5 கொலுப்படி, 5 கொலுப்படி வேணா கொலுப்படி ஃப்ரீ. கார்ட்போர்ட்ல வர கொலுப்படி ஃப்ரீ. 5 நிமிஷத்துல செட் பண்ணிடலாம் ஈஸி. வீட்டுல லேடிஸ்க்குள்ள யாரும் வந்து மாட்டி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க தேவையில்ல. ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்து அப்படியே செட் பண்ண வேண்டியதுதான். அது தேசிகர் மணி. இது என்ன சார் சொல்லுங்க, சிறப்பு என்ன சார்? அதான் சார் ராமானுஜர், கருடன், சக்கரம், இது மூணு சேர்ந்து ஒரே இதுல வருது. அது ராமானுஜர், நம்ம பாருங்க கருடன், சக்கரம் மூணு ஒன்னா சேர்ந்து ஒரே இதுல வருது. கொஞ்சம் தான் டிஃபரெண்டா தான் வச்சிருக்கணும். வரலட்சுமி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகா இருக்கு செட். அப்படியே இவர் வந்து மைசூர் தசரா வருது இல்லைங்களா, தசரா பண்டிகை. மைசூருக்கு அடுத்தது 2வது இவங்க தான் ரொம்ப ஃபேமஸ். குலசை முத்தாரம்மன். குலசையில வந்து இந்த மைசூர் திருவிழா நடக்கும் இல்லைங்களா, முத்தாரம்மன் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமா நடக்கும் அவங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து தான் தோன்றிய பெருமாள் கரூர்ல இருக்காரு. தலை கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருப்பாரு. ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் நானு. தான் தோன்றிய பெருமாள் தலை கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருக்கு இந்த பெருமாள். அப்படியே தத்ரூபமா இந்த பொம்மை வடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே புது பொம்மை, புது கலெக்ஷன். பசுபதி நாதர் கரூர்ல இருக்காரு. பசுபதி கோவில் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து மாலை போடுவாங்களா, மாலை போடும் போது ஹைட் எட்டாதனால அவர் அந்த சிவலிங்கம் அவரே வந்து அப்படியே கழுத்தை சாய்க்கிற மாதிரி வரும். அதான் சாஞ்ச மாதிரி இருப்பாரு. ஆமா சார். ஓ இந்த ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு கதை இருக்கு. ஆமா, நார்மலா ஸ்ட்ரைட்டா இல்லாம சாஞ்ச மாதிரி இருக்கும். எதனால வந்து மாலை போடுது, அதுக்காக தலை சாஞ்சிருக்காரு. ஆமா சொல்லிருக்காங்க, அந்த கதை சொல்லிருக்காங்க. அந்த கதைக்கு அப்படியே யதார்த்தமா வச்சிருக்காங்க. 12 ராசி வருது இல்லையா, அது 12 ராசி பணியாச்சுக்கலாம். ஆமா, இந்த வாட்டி புதுசா வந்திருக்கு 12 ராசியோட. இது கர்நாடகா அன்னபூர்ணிட்டு, கர்நாடகா ஸ்பெஷல். கர்நாடகால வந்து இந்த அன்னபூர்ணி. இவர் வந்து ஆயுள் விருத்தி தரும் சித்திரகுப்தன். ஆயுள் விருத்தி தருது. தந்தைக்கு உபதேசம் பண்றாரு இல்லையா முருகர், சுவாமி மலையில. தந்தைக்கு உபதேசம் சாமி, தகப்பன் சாமி. பேப்பர் மெஷி கிளேல எல்லாத்துலயுமே பண்ணிருக்கோம் இந்த வாட்டி. இந்த அம்மா நல்லா ஸ்பீடா போறாங்க. இந்த வாட்டி வேகமா வாங்குறவங்க வந்து தீச்சட்டி அம்மன் தான். பாத்துக்கங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப வினைகள் அழிக்கும் தீச்சட்டி அம்மன். சொல்ற டைலாக் சொல்லுங்க சார். தீவினை அழிக்கும் தீச்சட்டி அம்மன். ஸ்டோன் பினிஷ்ல நர்த்தன விநாயகர் ஒத்த கால டான்ஸ் பண்றாரு. அந்த விநாயகர் நர்த்தனம் ரொம்ப அழகா இருப்பாங்க. குலுக்கு தான் இல்ல, யாருன்னா கிஃப்ட், ஹவுஸ் வார்மிங் கிஃப்ட், என்ட்ரன்ஸ்ல இருக்கிறது, ஆபீஸ்க்கு எது வேணா கிஃப்டா தரலாம். சோ என் மாதிரி ரொம்ப பெரிய பொம்மை இருக்கு, விஸ்வரூப செட்னு சொல்லுவாங்க. பாருங்க பிரம்மாண்டமா இருக்கு, தலைகளோட பெரிய செட்டு. ஒரு பெரிய பொம்மை என் கையில இருக்கு. பேப்பர் மெஷ் தத்ரூபமா இருக்கு. இந்த பொம்மையோட குவாலிட்டி பார்க்கலாம் நீங்க. அவ்வளோ ரொம்ப குவாலிட்டியான ஒரு பொம்மை தான் ஜேஜே மாடல் சார் இருக்கும். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெரிய குழு வைப்பாங்க, அதோட மினிட்ட செட் தான் இது. ஆக்சுவலாக சின்ன குழு படி வச்சு அழகா இருக்கு, கூட்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டில் குழுக்களை வைக்கலாம். சின்ன படிக்கட்டுல அழகான சின்ன பொம்மைகள் இருக்கு. புதுசா பண்ணிருக்கேன் அந்த வருஷம். பார்வதி தேவி வந்து முருகர் கூட விளையாடுறது, குழந்தை கார்த்திகேயன் கூட விளையாடுறது. அதே மாதிரி 4 பேர் இருக்காங்க, நான் காட்டுறேன் பாருங்க. ஏங்கப்பா அங்க பாருங்க, புதுசா இருக்கு முருகர் விளையாடுறது. இந்த பொம்மை புதுசா இருக்கு. இங்க பாருங்க, இவங்க வந்து யசோதாமா கிருஷ்ணர். யசோதாமா கிருஷ்ணர். இவங்க ராமர்
ராமர் அவங்க அம்மா கௌசல்யா. ஓ, கௌசல்யா ராமர். இது கௌசல்யா ராமராம். ராமர் கௌசல்யாவோட அவரோட. ஸோ அவங்க அம்மாவோட விளையாடுற மாதிரி ஒரு அற்புதமான பொம்மை வந்து நம்ம ஜேஜே மாடல்ஸ்ல கிடைக்குது. 4 கூட ஒண்ணா வாங்கி வச்சுக்கலாம். 4 ஒண்ணா வாங்கிச்சிடான்றாரு சார். அந்த தீமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல ஹனுமான் அவங்க அம்மா அஞ்சலி தேவி. அடேங்கப்பா, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு பொம்மைகள்லாம். வித்தியாசமா இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச புது பொம்மை சார். இந்த 2024 புதுசா நான் பாக்குறேன் இந்த பொம்மைகளை. தண்ணி குழுப்படி வாங்குறாங்க, அப்படியே அந்த அட்ரஸ் ஓட்டி அந்த பார்சல் போகுது. இந்த மாதிரி பர்ஃபெக்டா பேக் பண்ணி கொடுத்தீங்க பாருங்க. பேக்கிங் பாருங்க, ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அதாவது நான் டேப் போட்டி பர்ஃபெக்டா அவங்க பேரோட அட்ரஸோட போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. டேமேஜே ஆகாம வீட்டுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி டேஷ்போர்ட், கார் டேஷ்போர்ட் வைக்கலாம், இல்லை வீட்டில் வைக்கலாம். வேல் இருக்கு, நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து பாக்ஸோட விற்கிறாங்க. வரவங்களுக்கு நீங்கள் தரலாம். ஜாக்கெட் கிட்டோட சேர்த்து எல்லாம் வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு செட்டாகவே இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வரவங்களுக்கு பெருமாள் பாதம் கொடுக்கலாம். பெருமாள் பாதம், விநாயகர், இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சா ரொம்ப அழகா இருக்கும். வேற கோயிலே இருக்க மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் நமக்கு அழகாக விளக்குறாரு நம்ம நித்யா பதி சார், ஜேஜே மாடர்ன்ஸ், அரும்பாக்கம். ஸோ இந்த மாதிரி பொம்மை வாங்குறவங்க கண்டிப்பாக ஜேஜே மாடர்ன்ஸ்க்கு வாங்க. அரும்பாக்கத்தில் இந்த அட்ரஸ் எப்படி வரணும், எங்கே வரணும் நம்ம சார்ட்டேக்கு இருக்கலாம் சார். எப்படி சார் வரணும்? இது அட்ரஸ் ரொம்ப ஈஸி சார். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சிக்னல்ல அந்த வில்லேஜ் காமிச்சிருக்கோம். சிக்னல் யூ டர்ன் பண்ணோடனே நம்ம லெஃப்ட் சைடு நம்ம இது இருக்கு. நம்ம அட்ரஸ் வேணாலும் கூகுள் மேப்ல இருக்கு. கூகுள் மேப்ல வந்து பார்த்துக்கலாம். கூகுள் மேப்ல பார்த்துலாம் நம்ம எதனா பொம்மை ஆர்டர் பண்ணுறதுனா வெப்சைட்ல கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோன் பண்ணி ஒரு நேரத்தில் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். வெப்சைட் jjmoderndesign.in இருக்கு. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஒரு 600-700 ப்ராடக்ட் இருக்கு. அது எல்லாமே சைஸோட இருக்கு. சைஸு, வெயிட் என்ன வெயிட் இருக்கும் போட்டு எல்லாம் டீட்டெயிலாக அந்த வாட்டி போட்டிருக்கோம். போட்டு ரேட்டோட போட்டிருக்கோம். அப்படியே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அட்ரஸ் கூட டெலிவரி ஆகிடும். சென்னையாக இருந்தால் 2 ஹவரில் டெலிவரி. ஆமாம், சூப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். கீப் ஆன் வாட்சிங் மணி டாக்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்ட் பை ஃப்ரம் மணி அண்ட் நித்யா பதி.